பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 7:11. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளையே கொடுக்கிற தேவன். அவர் நன்மை மாத்திரம் செய்கிற தேவன். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையானவைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே நன்மையானதே நமக்கு செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படியாக, நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக, நம்மை தேற்றி பலப்படுத்தும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்கு தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நன்மையானவைகளே அவர் தருகிறார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு முந்தின வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? உலக தகப்பன் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நன்மையானவைகளை அவர் தருவார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, நம்முடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய அந்தரங்கத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று சொல்லி, பதில் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அநேக ஜெபங்கள் நாம் அந்தரங்கத்திலே மறைவாக ஆண்டுடைய சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர், ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? வெளியரங்கமான சாட்சிகளாய் நாம் நிற்கத்தக்கதாக வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். அவர் நன்மை மாத்திரம் செய்கிற தேவன். ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி
விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நன்மையான பதிலை, ஆசீர்வாதமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம். இன்னொரு பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த சத்திய ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு அருளி செய்யும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார், தடைகளை நீக்குகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். ஆகவே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள ஆவியானவர், அந்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார், நம்மை வழிநடத்துகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளி செய்கிறார். அது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நான் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவைகளை நாம் அனுபவிப்போம். நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் நன்மையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த நாளிலும் என்னென்ன வேண்டுதலோடு உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதி. வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பலனையும் சுகத்தையும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.